வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் டோரின் புஷ்பராஜா. விரிவான செய்திகளுக்குள் செல்வதற்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். வங்கியில் திடீர்த்தி வெளியேறிய கரும்புகை மட்டக்களப்பு நகரில் பரபரப்பு. அரசு உத்தியோகத்தர்களின் வருடாந்த இடமாற்றம் வெளியான புதிய சுற்றறிக்கை. பௌத்த சாசனத்தை அளிக்கும் சூழ்ச்சிகள் அதிகரிப்பு. தேசிய பிக்குகள் ஒற்றுமை ஒன்றியம் குற்றச்சாட்டு. எரிபொருள் விற்பனையில் நஷ்டம். கோடிக்கணக்கில் சுமை தாங்கும் பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியான தகவல். ஒளிக்காற்று பிரச்சினைகளால் சுமார் 500 சாரதிகள் பணியிடை நீக்கம். தமிழ் இனப்படுகொலை எங்கும் இடம்பெறவில்லை. பயங்கரவாதிகளின் நினைவுகூர இடமளித்தமை எவ்வகையில் நியாயம்? சென்னஜேசும் என கேள்வி. அர்ச்சனா உள்ளிட்டோருக்கு எதிராக நிகழ்நிலை வழக்கு ஒத்திவைப்பு. வவுனியாவில் சொகுசு பேருந்து மோட்டார் சைக்கிளுடன் மோதியதில் குடும்பஸ்தர் பலி, மனைவி படுகாயம். மட்டக்களப்பில் பலியான குழந்தைகளின் பிரேத பரிசோதனை என்று தந்தை விளக்கமறியலில். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். ஃபோர்ட் மங்கி கனெக்ட் AI works for you. உலகம் முழுவதும் தமிழர்களுக்கான AI வாட்ஸ்அப் பிசினஸ் கனெக்ட். பிசினஸ் தேடுறீங்களா? வாட்ஸ்அப் போதும். எந்த நாட்டிலிருந்தும் பதிவு செய்ய தயாரா இருங்க. கமிங் சூன். மட்டக்களப்பு நகரில் அமைந்துள்ள தனியார் வங்கி கிளை ஒன்றில் இன்று அதிகாலை திடீரென ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. இன்று காலை சுமார் 6 மணியளவில் வங்கி வளாகத்திலிருந்து கரும்புகை மற்றும் தீப்பிழம்புகள் வெளியேறுவதைக் கண்டு பொதுமக்கள் மற்றும் பாதுகாப்பு பிரிவினர் உடனடியாக தீயணைப்பு பிரிவினருக்கும் போலீசாருக்கும் தகவல் வழங்கியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து மட்டக்களப்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் கடுமையான முயற்சியின் பின்னர் தீயை முழுமையாக கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. காலை நேரம் என்பதால் வங்கியில் ஊழியர்கள் அல்லது வாடிக்கையாளர்கள் எவரும் இல்லாத நிலையில் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படாமல் தவிர்க்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். மின்சார ஒளிக்கு காரணமாக இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கலாம் என முதல்கட்ட விசாரணைகளின் அடிப்படையில் சந்தேகிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் வங்கியில் பெரும் சேதம் ஏற்பட்டிருக்கலாம் என தெரிவிக்கப்படுகிறது. எனினும் தீ விபத்தால் ஏற்பட்டுள்ள சொத்து சேதங்களின் அளவு தொடர்பான முழுமையான தகவல்கள் இதுவரை வெளியாகாத நிலையில் சம்பவம் தொடர்பில் மட்டக்களப்பு போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள அரசின் இணைந்த சேவைகளில் உள்ள உத்தியோகத்தர்களின் வருடாந்த இடமாற்றங்கள் பல்வேறு காரணங்களால் நடைமுறைப்படுத்தப்படாமை தொடர்பாக எழுந்துள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்காக புதிய சுற்றறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. அமைச்சுக்களின் செயலாளர்கள், திணைக்கள தலைவர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தர்களால் முன்வைக்கப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு இந்த அறிவுறுத்தல்களும் வழிகாட்டல்களும் வெளியிடப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அரசாங்க சேவை ஆணைக்குழுவினால் அங்கீகரிக்கப்பட்ட இடமாற்ற நடைமுறையின்படி இணைந்த சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினால் இந்த வருடாந்த இடமாற்ற சுற்றறிக்கை வெளியிடப்படுகிறது. இந்த வருடாந்த இடமாற்ற செயல்முறையின் மூலம் உத்தியோகத்தர்களுக்கு பல்வேறு பணிஸ்தலங்களில் பணியாற்றும் வாய்ப்பு கிடைப்பதுடன் இதனூடாக உத்தியோகத்தர்களின் ஊக்கத்தை அதிகரிப்பதும் நிறுவனங்களின் சேவை தேவைகளை பூர்த்தி செய்வதும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இணைந்த சேவைகளின் உத்தியோகத்தர்களது வருடாந்த இடமாற்ற செயல்முறைக்குரிய முக்கிய படிமுறைகள் குறித்தும் இந்த சுற்றறிக்கையில் விளக்கப்பட்டுள்ளது. பௌத்த மதத்தின் தூண்களாக கருதப்படும் பிக்குகள், பிக்குணிகள், உபாசகர்கள் மற்றும் உபாசிகைகள் ஆகியோரின் அடிப்படைகளை சிதைத்து பௌத்த சாசனத்தை அளிப்பதற்கான உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சக்திகளின் நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக தேசிய பிக்குகள் ஒற்றுமை ஒன்றியம் குற்றம் சுமத்தியுள்ளது. தேசிய பிக்குகள் ஒற்றுமை ஒன்றியத்தின் ஒருங்கிணைப்பாளர் ஹெலபத்கம ஞானரத்ன தேரர் இதனை தெரிவித்துள்ளார். பௌத்த கட்டமைப்பை சிதைத்து அதனை முற்றாக அளிப்பதற்கான சூழ்ச்சிகள் முன்னெடுக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். குறிப்பாக அண்மையில் தலைமை தேரர் தொடர்பான சம்பவத்தை மையப்படுத்தி அரசு சார்பற்ற நிறுவனங்கள் நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பிக்குகளுக்கு எதிராக அவதூறுகளை பரப்புவதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். விகாரை மற்றும் தேவாலயங்கள் சட்டத்தின் கீழ் பௌத்த சாசனத்தை பாதுகாப்பதற்குரிய ஏற்பாடுகள் ஏற்கனவே உள்ள நிலையில் அவற்றை மீறி செயல்படுவது சாசனத்தின் வீழ்ச்சிக்கே வழிவகுக்கும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சங்க சொத்துக்கள் தொடர்பில் மாற்றங்கள் தேவைப்படின் முப்பீடு மகாநாயக்க தேரர்களிடம் ஆலோசனை பெற்று உரிய முறையில் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். இலங்கையில் விற்பனை செய்யப்படும் எரிபொருட்களால் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் பாரிய அளவிலான கட்டமைப்பு நஷ்டத்தை எதிர்கொண்டு வருவதாக வலுசக்தி அமைச்சு வெளியிட்டுள்ள புதிய தரவுகள் வெளிப்படுத்தியுள்ளன.
ஏப்ரல் மாத இறக்குமதி விலைகளை அடிப்படையாக கொண்டு தயாரிக்கப்பட்ட இந்த தரவுகளின்படி மானியங்கள் கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னரே பல எரிபொருள் வகைகளிலும் லீட்டருக்கு அதிகளவான நஷ்டம் பதிவாகி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் மற்றும் போக்குவரத்து துறையினரால் அதிகம் பயன்படுத்தப்படும் பெட்ரோல் மற்றும் டீசல் விற்பனையிலேயே கூட்டுத்தாபனம் பெரும் நிதிச்சுமையை தாங்கி வருவதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி 1 லிட்டர் பெட்ரோல் 92 ரக எரிபொருளின் இறக்குமதி செலவு 273.59 ரூபாயாகவும் அதற்கான வரி 136.58 ரூபாயாகவும் காணப்படுகிறது. இதன் அடிப்படையில் அதன் சூத்திர விலை 432.59 ரூபாயாக இருக்க வேண்டிய நிலையில் தற்போது 398 ரூபாய்க்கே விற்பனை செய்யப்படுவதால் லீட்டருக்கு 34.59 ரூபாய் நஷ்டம் ஏற்படுவதாக தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. மேலும் பெட்ரோல் 95 ரக எரிபொருளிலும் லீட்டருக்கு 22.46 ரூபாய் நஷ்டம் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையில் டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் விற்பனையில் நிலைமை மேலும் மோசமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. 1 லிட்டர் ஓட்டோ டீசலின் இறக்குமதி செலவு 560.85 ரூபாயாகவும் வரி 163.27 ரூபாயாகவும் உள்ள நிலையில் அதன் சூத்திர விலை 749.70 ரூபாயாக கணக்கிடப்பட்டுள்ளது. எனினும் அது சந்தையில் 382 ரூபாய்க்கே விற்பனை செய்யப்படுவதால் ஒவ்வொரு லிட்டர் ஓட்டோ டீசலுக்கும் 367.70 ரூபாய் நஷ்டத்தை கூட்டுத்தாபனம் சந்தித்து வருவதாக தரவுகள் தெரிவிக்கின்றன. சூப்பர் டீசல் விற்பனையில் இந்த நஷ்டம் மேலும் அதிகரித்து லீட்டருக்கு 397.7 ரூபாயாக பதிவாகியுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதேவழி எவ்வித வரிகளும் விதிக்கப்படாத மண்ணெண்ணெய் 1 லிட்டரின் இறக்குமதி செலவு 550.24 ரூபாயாகவும் அதன் சூத்திர விலை 580.53 ரூபாயாகவும் இருந்த போதிலும் அது நுகர்வோருக்கு 255 ரூபாய்க்கு வழங்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக 1 லிட்டர் மண்ணெண்ணெய் விற்பனையிலும் 325.53 ரூபாய் நஷ்டத்தை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் எதிர்கொண்டு வருவதாக பலசக்தி அமைச்சின் தரவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. சம்பளத்துடன் பதவி இடைநீக்கம் செய்யப்பட்டு சாரதிகள் தொடர்பில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அலுவல்கள் பற்றிய அமைச்சுசார் ஆலோசனை குழுவில் கவனம் செலுத்தப்பட்டது. குறித்த குழு அதன் தலைவர் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் பிமல் ரத்நாயக்கவின் தலைமையில் கூடிய போதே இவ்விடயம் கலந்துரையாடப்பட்டது. வெவ்வேறு ஒழுக்காற்று பிரச்சினைகள் காரணமாக 400 தொடக்கம் 500 சாரதிகள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களில் சில பேர் வேறு வருமானங்களை பெற்று வருவதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டினர். பல்வேறு சட்ட ஏற்பாடுகளின் கீழ் நீதிமன்ற நடவடிக்கையின் மூலம் அவர்களுக்கு சம்பளத்தை செலுத்த வேண்டியிருப்பதாகவும் இவ்வாறு பணியிடை நீக்கம் செய்யப்பட்ட சிலர் தனியார் பஸ்களில் சாரதிகளாக பணியாற்றி வருமானத்தை ஈட்டி வருவதாகவும் அதிகாரிகள் மேலும் தெரிவித்தனர். இவ்விடயம் தொடர்பில் குழுவில் நீண்ட நேரம் கலந்துரையாடப்பட்டதுடன் தேவையான சட்ட ஆலோசனையை உடனடியாக பெறுமாறும் ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கும் முறைகளை மறுபரிசீலனை செய்யுமாறும் அமைச்சர் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்கினார். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் மற்றும் நகர அபிவிருத்தி துறைகளில் நிலவும் பிரச்சினைகள் தொடர்பில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் குழுவின் தலைவருடைய கவனத்திற்கு கொண்டு வந்தனர். இது குறித்து விசாரித்த குழு தலைவர் தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்நாட்டின் இலவச சுகாதார சேவையின் மனிதவளத்தரம் மற்றும் வினைத்திறனை மேம்படுத்தும் நோக்கில் 515 பட்டதாரிகளுக்கு செவிலியர் உத்தியோகத்தர்களுக்கான நியமன கடிதங்கள் நேற்று உத்தியோகபூர்வமாக சுகாதார அமைச்சர் நலிந்த ஜெயதிசவினால் வழங்கி வைக்கப்பட்டன. இலங்கை மன்றம் வளாகத்தில் இந்த நிகழ்வு இடம்பெற்றிருந்தது. அரச பல்கலைக்கழகங்கள் மூலம் செவிலியர் பட்டப்படிப்பை நிறைவு செய்த நாடளாவிய ரீதியிலுள்ள 31 அரச வைத்தியசாலைகளில் 6 மாத கால ஒழுங்கமைப்பு மற்றும் ஒருங்கிணைப்பு பயிற்சியை வெற்றிகரமாக நிறைவு செய்தவர்களுக்கே இவ்வாறு தரம் 3 செவிலியர் உத்தியோகத்தர்களாக நியமனங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன. மத்திய அரசாங்கத்தின் கீழுள்ள தேசிய போதனா மற்றும் மாவட்ட பொது வைத்தியசாலைகளில் நிலவும் வெற்றிடங்களின் அடிப்படையில் இவர்கள் பணி அமர்த்தப்பட உள்ளனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதிச 2025 முதல் 2029 ஆண்டு வரையான அரசாங்கத்தின் முதல் 5 ஆண்டு கால பகுதிக்குள் செவிலியர் சேவைக்கு புதிதாக 13,600 பேரை இணைத்துக் கொள்ள எதிர்பார்க்கப்பட்டுள்ளது. இன்று வழங்கப்பட்ட 515 நியமனங்களுடன் அந்த இலக்கின் 30% பூர்த்தியடைந்துள்ளதுடன் எதிர்வரும் அக்டோபர் மாதம் வழங்கப்படவுள்ள மேலும் 2867 நியமனங்களுடன் இவருடைய இறுதிக்குள் 50% இலக்கு எட்டப்பட உள்ளது என தெரிவித்தார். கொழும்பு நகரின் மிகச்சிறந்த முகவரிகளில் ஒரு புதிய வாழ்க்கை முறையின் அடையாளம் உருவாகிறது. ப்ளூ ஓஷன் குரூப்
இலங்கையில் எக்காலத்திலும் எந்தவொரு இடத்திலும் எவ்விதமான தமிழ் இனப்படுகொலையும் இடம்பெறவில்லை. நாடாளுமன்றத்திற்குள் பயங்கரவாதிகள் நினைவு கூறப்படுவது குறித்தும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மற்றும் அரசு உடனடியாக தமது உத்தியோகபூர்வ நிலைப்பாட்டை நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்று சர்வஜன அதிகாரம் கட்சியின் உப தலைவரும் முன்னாள் அமைச்சருமான பேராசிரியர் சென்னை ஜெயசுமன் வலியுறுத்தியுள்ளார். சர்வஜன அதிகாரம் கட்சியின் பொதுச் செயலாளர் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயவுக்கு அனுப்பி வைத்துள்ள விசேட கடிதத்தில் உள்ளடக்கப்பட்டுள்ள 3 முக்கிய விடயங்கள் குறித்து கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறினார். இது குறித்து அவர் மேலும் தெரிவித்ததாவது, கடந்த மே மாதம் 18ஆம் தேதி வடக்கு மாகாணத்தின் பல இடங்களில் தமிழின படுகொலை இடம்பெற்றதாக கூறி நினைவு தின நிகழ்வுகள் முன்னெடுக்கப்பட்டன. எமது நாட்டில் தமிழின படுகொலை இடம்பெறவில்லை என்பதில் நாம் தெளிவாக இருக்கின்றோம். இருப்பினும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசு இவ்வாறான நிகழ்வுகளை முன்னெடுக்க இடமளித்துள்ளமை கவலை அளிக்கின்றது. தேசிய மக்கள் சக்தியின் திருகோணமலை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரோஷனல் அக்மிமென நாடாளுமன்றத்தில் பத்திரிகை செய்திகளை மேற்கோள் காட்டி இவ்வாறான நிகழ்வுகள் இடம்பெறுவதை உறுதிப்படுத்தியிருந்தார். இவ்வாறான போலி பிரச்சாரங்கள் சர்வதேச ரீதியில் நாட்டுக்கு பாரிய அபகீர்த்தியை ஏற்படுத்துவதுடன் எதிர்காலத்தில் நாடு பல்வேறு பாதிப்புகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலையும் உருவாக்கும். எனவே இது குறித்து ஜனாதிபதி நாட்டுக்கு தெளிவான விளக்கத்தை அளிக்க வேண்டும். இனப்படுகொலை நினைவு கூறல்கள் என்ற பெயரில் பிரிவினைவாத மற்றும் பயங்கரவாதிகளை நினைவுபடுத்தும் நிகழ்வுகள் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் தடையின்றி இடம்பெறுகின்றன. இவ்வாறான நிகழ்வுகளில் பயங்கரவாதிகளின் சின்னங்கள், நிறங்கள் மற்றும் புகைப்படங்கள் பகிரங்கமாக காட்சிப்படுத்தப்படுகின்றன. இது தொடர்பில் நாட்டின் பாதுகாப்பு மற்றும் புலனாய்வு பிரிவுகள் அறிந்திருந்தனவா? அவர்கள் அறிந்திருந்தால் இது குறித்து எடுக்கப்பட்ட சட்ட நடவடிக்கைகள் என்ன? அவ்வாறு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் யாருடைய அழுத்தத்தின் பேரில் அல்லது யாருடைய அறிவுறுத்தலின் பேரில் பாதுகாப்பு பிரிவினர் மௌனம் காக்கின்றனர் என்ற கேள்வியை நாங்கள் ஜனாதிபதியிடம் முன்வைக்கின்றோம். கடந்த மே 18 அன்று நாடாளுமன்றத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் STTI அமைப்பின் முக்கியஸ்தரான பால்ராஜ் என்பவரை பிரிகேடியர் பால்ராஜ் என நினைவு கூர்ந்து புகாராரம் சூட்டியுள்ளார். பிரிகேடியர் அந்தஸ்து என்பது இந்த நாட்டின் உத்தியோகபூர்வ இராணுவத்திலிருந்து வந்தவர்களுக்கு மட்டுமே உரித்தானது. பால்ராஜ் என்பவர் கடந்த 2000ஆம் ஆண்டு ஆணையிரவு இராணுவ முகாம் மீது தாக்குதல் நடத்தி ஆயிரக்கணக்கான இளம் இராணுவ வீரர்களின் உயிரை பறித்த ஒரு கொலைகாரன். அத்தகைய நபர் ஒருவரை நாட்டின் உச்சமன்றமான நாடாளுமன்றத்தில் நினைவு கூற இடமளித்தது எவ்வகையில் நியாயம்? பால்ராஜை பிரிகேடியராக கருதுவதால் தான் அவர் மௌனம் காத்தார்களா? ஜனாதிபதி அவர்களே, உங்கள் அரசை பிரதிநிதித்துவப்படுத்தும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹேமாலி வீரசேகரவை போலவே ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் உயிரிழப்புக்கு காரணமான அந்த கொலைகாரனை நீங்களும் பிரிகேடியராக கருதுகிறீர்களா இல்லையா என்பதை உடனடியாக நாட்டுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்றார். நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் உள்ளிட்டோருக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு எதிர்வரும் ஜூன் மாதம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளது. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளை புற்றுநோய் மருத்துவமனையின் மருத்துவரால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு நேற்றைய தினம் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அதற்கமைய எதிர்வரும் ஜூன் மாதம் 19ஆம் தேதி குறித்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள யாழ்ப்பாணம் மேலதிக நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தெல்லிப்பளை மருத்துவமனையின் புற்றுநோய் பிரிவு மருத்துவர் தொடர்பில் சமூக வலைதளங்களில் அவதூறு பரப்பிய குற்றச்சாட்டில் நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா உள்ளிட்ட மருத்துவர்கள் இருவருக்கு எதிராக நிகழ்நிலை காப்பு சட்டத்தின் கீழ் இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கில் தெல்லிப்பளை புற்றுநோய் வைத்தியசாலை வைத்தியர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி லக்சான் டயஸின் வழிகாட்டலில் சட்டத்தரணி கனகலிங்கம் கிஷோபனாவும் பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் சார்பில் சட்டத்தரணி கௌசல்யா நரேந்திரனும் ஆஜராகியிருந்தனர். யாழ்ப்பாணம் கண்டி பிரதான வீதியில் வவுனியா ஈரட்டு பெரியகுளம் போலீஸ் நிலையத்திற்கு முன்பாக நேற்றிரவு 9:30 மணியளவில் இடம்பெற்ற வாகன விபத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்ததுடன் அவரது மனைவி காயமடைந்துள்ளதாக ஈரட்டு பெரியகுளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். கொழும்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த சொகுசு பேருந்து ஒன்று மோட்டார் சைக்கிளுடன் மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இதன்போது பெரிய உளுக்குளம் பகுதியைச் சேர்ந்த தில்கால் சதுரங்க என்ற 30 வயதுடையவர் தனது மனைவியுடன் மோட்டார் சைக்கிளில் பயணித்த போதே இந்த விபத்து நேர்ந்துள்ளது. விபத்தில் கணவர் உயிரிழந்துள்ளதுடன் பலத்த காயமடைந்த அவரது மனைவி வவுனியா பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்துக்குள்ளான சொகுசு பேருந்தின் சாரதி போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இச்சம்பவம் குறித்து ஈரட்ட பெரிய குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர்.
மட்டக்களப்பில் உள்ள தங்கும் விடுதியில் ஏற்பட்ட தீ விபத்தில் 2 குழந்தைகள் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட குழந்தைகளின் தந்தை விளக்கமறியலில் வைக்கப்பட்டார். மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் நேற்று முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து அவரை எதிர்வரும் ஜூன் மாதம் 1ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. முன்னதாக சம்பவம் தொடர்பில் குறித்த குழந்தைகளின் தந்தை வழங்கிய பல முரண்பாடான வாக்குமூலங்கள் மற்றும் உண்மைகளின் அடிப்படையில் அவர் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். அதன்படி சந்தேக நபர் உயிரிழந்த 2 குழந்தைகளின் தாய்க்கு புற்றுநோய் என கூறி போலி அடையாள அட்டையை பயன்படுத்தி பிள்ளைகளை வைத்து பிச்சை எடுத்து மோசடியில் ஈடுபட்டு வந்துள்ளமை விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதனிடையே சம்பவத்தில் உயிரிழந்த 2 குழந்தைகளின் பிரேத பரிசோதனை இன்று நடத்தப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் தானசாலைகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள நிலையில் ஹம்பகா கிரிபத்கொடு பகுதியில் இடம்பெற்ற வித்தியாசமான தானசாலை ஒன்று சமூக வலைதளங்களில் பெரும் கவனத்தை ஈர்த்துள்ளது. வழமையாக வெசாக் தானசாலைகளில் உணவு வகைகள், இனிப்புகள் மற்றும் குளிர்பானங்கள் வழங்கப்படும் நிலையில் இம்முறை கிரிபத்கொட பகுதியில் நபரொருவர் பொதுமக்களுக்கு பணத்தை தானமாக வழங்கியுள்ளார். அதன்படி மக்கள் நீண்ட வரிசையில் நின்று பணத்தை பெற்றுக்கொள்ளும் காட்சிகள் காணொலியாக வெளியாகி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாக பரவி வருகின்றன. இதனிடையே வெசாக் பௌர்ணமி தினத்தை முன்னிட்டு நாடளாவிய ரீதியில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள தானசாலைகளில் இதுவரை சுமார் 15,000 தானசாலைகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. அரசாங்கத்தின் செயலாளர் சாமில் முத்துக்குட கருத்து தெரிவிக்கையில் தானசாலைகளை பதிவு செய்வதற்கான வாய்ப்பு இன்னமும் வழங்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் நாட்டின் பல பகுதிகளில் சில தொற்று நோய்கள் பரவி வருவதாக பதிவாகியுள்ளதால் தானசாலை ஏற்பாட்டாளர்கள் அனைவரும் சுகாதார மற்றும் ஆரோக்கிய பாதுகாப்பு வழிமுறைகளை கட்டாயம் பின்பற்ற வேண்டும் என பொது சுகாதார பரிசோதகர்கள் வலியுறுத்தியுள்ளனர். புத்த பெருமானின் முப்பெரும் நிகழ்வுகளை நினைவு கூறும் புனித வெசாக் பௌர்ணமி தினம் என்று அனுஷ்டிக்கப்படுகின்ற நிலையில் நாட்டின் பல பகுதிகளில் தோரணங்கள், வெசாக் கூடுகள் மற்றும் வெசாக் வலயங்களும் சிறப்பாக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. இத்துடன் சமூகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள். எமது RIP பேச்சுக்கு கிடைத்த மரண அறிவித்தல்கள். மன்னார் விடுதல் தீவை பிறப்பிடமாகவும் மன்னாரை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திருமதி ரெஜினம்மா அவர்கள் 29/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று இறைப்பதம் அடைந்தார். யாழ் மாதகல் விபுலானந்தர் வீதியை பிறப்பிடமாகவும் கனடா டொரண்டோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு ராமநாதி முத்துலிங்கம் அவர்கள் 29/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று கனடாவில் சிவபதம் எய்தினார். கொழும்பை பிறப்பிடமாகவும் கிளிநொச்சி ரத்னபுரம் வீதியை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு பொன்னப்பலம் பேட்ரிக் ட்ரெக்ஸ் அவர்கள் 28/5/2026 வெள்ளிக்கிழமை அன்று காலமானார். யாழ் மயிலிட்டியை பிறப்பிடமாகவும் பிரித்தானியா லண்டனை வதிவிடமாகவும் கொண்டிருந்த திரு வைத்திலிங்கம் சிவம் அவர்கள் 24/5/2026 ஞாயிற்றுக்கிழமை அன்று இறைவனடி சேர்ந்தார். மேலே அறிவிக்கப்பட்ட அனைத்து மரண அறிவித்தல் இறுதிக்கிரியை பற்றிய தகவல்களை அறிந்து கொள்ள ரிப் பேஜை பார்வையிடுங்கள். இதற்கான லிங்க் கீழிருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் பார்வையிடலாம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.